பீகார் சிறப்பு நேரலையை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கணிப்பாளர்களாலேயே கணிக்க முடியாத தேர்தல் என்று வர்ணிக்கப்பட்ட இந்த தேர்தலில் யாருக்கு பெரும்பான்மை கிடைக்கும் என்று அறுதியிட்டு கூற முடியாது என்று பல கணிப்பாளர்களும் திணறிக் கொண்டிருந்த ஒரு தேர்தல் என்று சொல்லப்படும் இந்த தேர்தலில் நிதிஷ்குமார் மீண்டும் அவருடைய அணி வெற்றியை பெற்றிருக்கிறது. நிதிஷ்குமார் மூன்றாவது முறையாக பீகார் மாநிலத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. இதை பற்றி விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். இப்போது நம்முடைய அமர்வில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள், பாரதிய ஜனதா கட்சியின் வானதி சீனிவாசன் அவர்கள், பத்திரிகையாளர் விமர்சகர் ஜானி அவர்கள், காங்கிரஸ் கட்சியின் திரு திருச்சி வேலுசாமி ஆகியோர் இணைந்திருக்கிறார்கள். நாம் விவாதிக்கலாம். இந்த தேர்தல் குறிப்பாக பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா அணி பெற்ற பிறகு நடந்த அனைத்து சட்டமன்ற தேர்தல்களிலும் டெல்லி நீங்களாக பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து வெற்றி பெற்று வந்தது. அது மகாராஷ்டிராவானாலும் உத்தரகாண்டானாலும் ஜம்மு காஷ்மீர் வரையிலும் ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், ஹரியானா எல்லா இடங்களிலும் வெற்றி பெற்றார்கள். அப்போது மோடி அலை தொடர்ந்து வீசுகிறது அப்படின்ற ஒரு பேச்சு இருந்தது. அந்த வெற்றிக்கெல்லாம் காரணம் வெற்றியின் நாயகர் மோடி என்று வர்ணிக்கப்பட்டது. டெல்லியில் ஏற்பட்ட தோல்வி ஒரு முதல் சறுக்கல் என்று பார்க்கப்பட்டது. இந்த தேர்தல் பீகார் தேர்தலை பொறுத்தவரையிலும் ஒரு மாநில சட்டமன்றத்துக்கான தேர்தல் என்று சொன்னாலும் கூட தேசிய அளவிலான கவனத்தை இந்த தேர்தல் பெற்றது. இது இந்தியாவின் வளர்ச்சி போக்கையே, அரசியலுடைய போக்கையே தீர்மானிக்கக்கூடிய தேர்தலாக இருக்கும் என்று சொல்லப்பட்டது. இந்த தேர்தல் அளவுக்கு கடுமையான பிரச்சாரம் நடந்ததா என்று கேள்வி கேட்கக்கூடிய அளவிற்கு தேர்தலுக்கெல்லாம் ஒரு மாஸ்டர் ஆஃப் ஆல் எலெக்ஷன், மதர் ஆஃப் ஆல் எலெக்ஷன் என்று சொல்லப்படக்கூடிய தேர்தலாக இருந்தது. இதில் நிதிஷ் இவ்வளவு பெரிய வெற்றியை பெறுவார் என்று நீங்க பார்த்தீங்களா? இது முதல்ல இருந்தே நான் இதை தொடர்ந்து சொல்லி கொண்டு வந்தேன். இதை போன்ற ஒரு வெற்றி பெறுவாரா என்ற கேள்வியை விட பெற வேண்டும் என்று மனப்பூர்வமாக யாசித்தவர்களில் நானும் ஒருவன். நான் கடந்த வாரம் கூட துக்ளக்கில் நிதிஷ்குமார் அவர்களுக்கு ஒரு ஓப்பன் லெட்டர் எழுதியிருந்தேன். அதில் நீங்கள் வெற்றி பெற வேண்டும், ஏன் வெற்றி பெற வேண்டும் என்பதை பற்றி கூட நான் விளக்கமாக சொல்லியிருந்தேன். இதில் நிதிஷ்குமார் வெற்றி, பீகாரில் ஒரு ஆட்சி என்பதை விட இந்திய அரசியலினுடைய போக்கையே இது இந்த தேர்தல் சற்று மாற்றி அமைக்கும். இரண்டாவதாக இது நரேந்திர மோடிக்கே இது நல்ல ரிசல்ட்ஸ். இந்த தேர்தல் முடிவுகள் பாஜகவுக்கு சார்பாக இருந்திருந்தால் இந்தியா இன்னும் சில ஆண்டுகளிலே ஒரு டோட்டல் ஃபாசிஸ்ட் கண்ட்ரியாக மாறியிருக்கும். இதை வைத்துக்கொண்டு தற்பொழுது நாட்டிலே வெறுப்பு விதைகளை, விஷவித்துக்களை தூவி கொண்டிருப்பவர்கள், நாங்கள் அப்படியெல்லாம் பேசியதின் காரணமாகத்தான் பாஜக வெற்றி பெற்றது அல்லது அந்த அணி வெற்றி பெற்றது, ஆகவே தேர்தல் வெற்றிகளை பெறுவதற்கும் மக்களை அணிதிரட்டுவதற்கும் மதவாத அரசியல் மட்டும்தான் இனிமேல் வழி என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை அவர்கள் ஏற்படுத்தி இருப்பார்கள். ஆனால் இன்னைக்கு நாட்டில் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மாநிலம் என்று பீகாரை சொல்வார்கள். கல்வி அறிவில்லாத மாநிலம், கூலி வேலை செய்கின்றவர்கள், உடல் உழைப்பாளர்கள் ஒழிய ஒரு இன்டலெக்சுவல்ஸ்லாம் இல்லாத ஒரு ஸ்டேட். பட் அவர்கள் இந்த இந்தியாவிற்கே பாடம் சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். அதாவது இந்தியா பிறப்பால், வளர்ப்பால், வாழ்க்கையால், பை இட்ஸ் காம்போசிஷன், பை ஜெனட்டிக்கலி இட் இஸ் எ செக்குலர் கண்ட்ரி. அவர்கள் இதை தாங்க மாட்டார்கள். இதை போன்ற வகுப்புவாத விதைகளை தூங்குகின்றவர்களை ஏற்றுக்கொள்வாங்க. நீங்க சொன்னீங்க முதல் தேர்தல்கள்லாம் சொன்னீங்க, 4-5 தேர்தல், அவைகளெல்லாம் அந்த வளர்ச்சி முன்னேற்றம் என்று பேசி மிகப்பெரிய வெற்றி பெற்றார் அல்லவா, அதனுடைய ஆஃப்டர் எஃபெக்ட் இப்பொழுது ஓராண்டு முடிந்து விட்டது. இல்ல, நம்ம இன்னொரு அம்சத்தையும் பார்க்க வேண்டியிருக்கு. தொடர்ச்சியாக ஒரு மாநிலத்தில் நல்ல ஆட்சியை தரக்கூடியவர்கள் வெற்றி பெறுகிறார்கள். வளர்ச்சி அப்படின்ற ஒன்று காரணியாக வருகிறது. அது ராஜஸ்தான் தேர்தல் ஆனாலும் சரி, மத்திய பிரதேசத்தில் தேர்தல் ஆனாலும் சரி, சத்தீஸ்கர் தேர்தல் ஆனாலும் கூட தொடர்ந்து வெற்றி பெறாங்க. அதே மாதிரியான ஒரு வெற்றியை நரேந்திர மோடியும் கூட பெற்றார். அப்படி ஒரு நிதிஷ்குமாருக்கான அவர் நடத்தின ஒரு ஆட்சி, நல்லாட்சி, அந்த ஆட்சி தொடரணும் அப்படின்னு மக்கள் வெற்றி பெற்ற வாக்களித்தாங்க. அவர் இந்த மதவாத பிரச்சாரம், மற்ற பிரச்சாரத்தை நிதிஷ்குமார் பேசவே இல்லை. தொடர்ச்சியா தன்னோட தேர்தல் பிரச்சாரத்தில் லாலுவோ மற்றவர்களோ பேசினது மாதிரி இல்லாம வளர்ச்சி, தன் ஆட்சியின் நல்லாட்சி, அவங்க செய்த சாதனைகள், அதை பேசினாங்க. அப்ப நிதிஷ்குமாருக்கு கிடைத்தது ஒரு வளர்ச்சிக்கான வெற்றி. வளர்ச்சி அரசியலை பேசுகிறவர்களுக்கு, நல்லாட்சி நடத்துறவங்களுக்கு கிடைச்ச வெற்றி அப்படின்னு சொல்ல முடியாதா? அது மட்டும் உண்மை. அது மட்டும் இன்னொரு கோணம் என்னன்னா, நீங்க மோடி குஜராத்தில் பெற்ற வெற்றியையும் இதையும் நீங்க ஒன்னா கம்பேர் பண்ண முடியாது. அவர் ஒரு வளர்ச்சின்ற ட்ராக் ரெக்கார்ட் சொல்லி அது அணிதிரட்டல். அது கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவத்தை தொடர்ந்து அங்கே சமூகம் இரண்டாக பிளந்து அதை தொடர்ந்து அது ஒரு அந்த கண்ட்ரி, அந்த ஸ்டேட்ல ஒரு சிங்கிள் முஸ்லீம் ஜெயிக்க முடியலையா? அதுக்கு நீங்க சொல்ற வளர்ச்சியெல்லாம் வந்த பிறகு ஏறக்குறைய 10-11 விழுக்காடு இஸ்லாமியர் இருக்கிற அந்த மாநிலத்தில் அந்த தேர்தல்களுக்கு பின்னால் ஒருவர் கூட சட்டமன்றத்திற்கு போக முடியல, ஒரு அமைச்சர் கூட இல்லை. ஆனால் இங்கே அப்படி இல்லை. இன்னைக்கு இது டோட்டலி இது மோடி, இதை நீங்க யூ cannot compare two uncomparables. இது முழுக்க
அதாவது இதில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, மற்ற எல்லாரும் இன்னைக்கு வந்து இந்த வகுப்புவாத பாசிஸ்ட் அரசியல் முன்னால சரண்டர். டோட்டல் எல்லா அரசியல் கட்சிகள், அரசியல் தலைவர்கள், நீங்க சில கட்சிகள் வந்து ஊழலிலே முங்கி போய் முகவரி இல்லாமல், அதனால வந்து அவங்களுடைய செக்குலர் கிரெடென்ஷியல்ஸே கொஸ்டினபிள் ஆகி போச்சு. ஆகவே நம்பல, யாருமே அவங்கள நம்பல. நான் செக்குலரிஸ்ட்னா நீ கரப்ட்னு பதில் சொன்னாங்க. ஆனால் சில ஆட்கள் வந்து கேஸ், என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், இன்கம் டாக்ஸ் அதெல்லாம் மாட்டிக்கிட்டு இவங்களை எதிர்கொள்ள முடியல. ஆனால் வந்து இவர் வந்து நிதிஷ்குமார் வந்து இந்த எந்த தாக்குதலுக்கு உட்படுத்த முடியாதவர். அவரை வந்து நீங்க ஃபேமிலி மெம்பர்ஸை வச்சு அவரை மிரட்ட முடியாது. அவர் இஸ் டோட்டலி பெருந்தலைவர் காமராஜ் மாதிரி இஸ் டிஸ்கனெக்டட் டு த ஃபேமிலி. கரப்ஷன் கிடையாது, வெரி சிம்பிள் மேன். ஆகவே வந்து எந்த காலகட்டத்திலும் புரோவோக் ஆகல. வளர்ச்சி, முன்னேற்றம், ஜாதியை பற்றியாக, மதத்தை பற்றியெல்லாம் அவர் பேசவே தயாரில்லை. ஆகவே பீகார் மக்கள் மிக பேலன்ஸ்டு வெர்டிக்ட் ரொம்ப அற்புதமாக கொடுத்தாங்க. தேர்தலுக்கு முன்னாடி பெரிய அலை எதுவும் இருக்கிற மாதிரி இல்லாத ஒரு தேர்தலாக இருந்தது. அப்போ இதில் அரித்மெட்டிக் கால்குலேஷன் ஒர்க்கா இருக்குன்னு எடுத்துக்க முடியும். தட்ஸ் தி ஒண்டர் ஆஃப் டெமோக்ரஸி. நீங்க இந்த லாஸ்ட் ஃபேஸ் மட்டும்தான் நீங்க சொல்ற அரித்மெட்டிக்ல இவ்வளவு பெரிய வெற்றி வரணும். இப்போ நீங்க வந்து கணக்கு எடுப்பு 4-5 இது வந்து தேர்தலுக்கு பிறகு உள்ள கணக்கெடுப்புகள் கூட எது கூட இவ்வளவு பெரிய மெஜாரிட்டியை வந்து கொடுக்கலையே. 110, 111 டெல்லியில கூட அப்படிதான் இருந்துச்சு. கிட்டத்தட்ட அந்த ப்ரொஜெக்ஷன் டெல்லி தேர்தல் முடிவுல கூட வந்து எல்லாரையும் விட புத்திசாலிகளுங்க மீண்டும் ஒரு முறை நிரூபித்திருக்கிறார். வானதி, உங்கள்கிட்ட கேட்கிறது, பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரையிலும் ஒரு வளர்ச்சி அப்படின்ற ஒன்றை முன்னிறுத்தி தான் கடந்த தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை தனிப்பெரும்பான்மை பெற்றது. ஆனால் பீகார் தேர்தல் அப்படின்னு வரும்போது நிதிஷ்குமார் வளர்ச்சியா அல்லது மத்திய அரசினுடைய சாதனைகளா அப்படின்ற பிரச்சாரத்தை முன்வைக்காம லாலு பிரசாதுடைய ஆட்சி வந்துரும், அது காட்டாட்சி, ஜங்கிள் ராஜ் அப்படின்னு சொல்லி லாலுவை டார்கெட் பண்ணி ஒரு பிரச்சாரம். மற்றபடி இங்க வெற்றி பெற்றால், பாரதிய ஜனதா தோற்று மற்றவர்கள் வெற்றி பெற்றால் பாகிஸ்தான்ல பட்டாசு வெடிப்பாங்க அப்படின்னு அமித்ஷா போன்றவர்கள் பேசின பேச்சு. இன்னொரு புறத்துல உள்ளூர்ல இருக்கக்கூடியவர்களை முதலமைச்சர் வேட்பாளர்களாக யாரையுமே அறிவிக்காம அது நிதிஷ்கும் மோடிக்கும் நடக்கக்கூடிய ஒரு போட்டியாக சித்தரித்தது. இதெல்லாம் தான் பிஜேபிக்கான ஒரு பின்னடைவு அப்படின்னு சொல்லலாமா? இல்லை, இது நீங்கள் வந்து ஒரு மாநிலத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப அதிகமான அரசியல் நோக்கர்களால் பார்க்கப்பட்ட ஒரு அரசியல் களம் அது. இந்த எங்களோட தலைவர்களும் அங்க அதிகமா கவனம் செலுத்தணும். இல்லை, நான் என்ன சொல்றேன், எந்த ஒரு மாநில நீங்க வந்து இதே மாதிரி மாநில தேர்தல்கள் மற்ற இடத்துலயும் நடந்த போதும் இதே மாதிரியான எங்களோட ஷெட்யூல் இருந்திருக்கு. 30 இடங்கள்ல பிரச்சாரம் பண்ணதும் இல்ல அமித்ஷா அங்கேயே பல நாட்கள் தங்கினது. எல்லா அரசியல் கட்சிக்கும் நிச்சயமா நீங்க வந்து ஒரு தேர்தல் நடக்குது அப்படின்னா ஒரு தேசிய தலைமையா இருந்தாலும் அங்க வந்து கட்சி வந்து தேர்தலை நிற்கும் போது எல்லாரும் கவனத்தை அப்படித்தானே கொடுத்தாக முடியும். அது வந்து வெளிப்படையாக எல்லா அரசியல் கட்சிகளும் அந்த மாதிரி தேர்தல் பிரச்சாரத்துல ஈடுபட்டு இருக்காங்க. இதுல நீங்க வந்து இவ்வளவு நாள் அங்க வந்துட்டாரு பிரதமர், அமைச்சர்கள் இருக்கிறாங்கன்னா எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் தேர்தல் வெற்றி கவனம் அங்க அதிகமா ஆச்சுன்னு சொல்ல அது ரொம்ப 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 நேச்சுரல். அது அதனால இன்று எங்களுக்கு வந்து இதுல ஆட்சி அமைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான இப்போதைக்கு இருக்கிற தகவல் தான் நாம இப்ப வச்சு பேச முடியும். பீகாருடைய தேர்தலில் நீங்க 2-3 ஆஸ்பெக்ட் வந்து ஆரம்பத்திலேயே சொல்லியிருக்கீங்க. ஒன்று, சகோதரர் சொல்ற மாதிரி அவரோட ரொம்ப ஃபேவரட்டான விஷயம் அது. ஒட்டுமொத்தமாக மதவாத சக்திகளுக்கு எதிராக எல்லாம் அணி திரட்டல், இது நாட்டுக்கே ஒரு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி தான் அவர் எப்பவுமே வந்து சொல்லிட்டு இருக்கிறது. அது அவருடைய அழுத்தமான கருத்து அது. அதனால இது அப்படியே 2 சமுதாயத்தை பிளக்கக்கூடிய அளவுக்கு இந்த அரசியல் இருக்குதா, மக்கள் விரும்பல அப்படிங்கிறது அல்ல. அது ஒட்டுமொத்தமாக பார்த்தால் நீங்க தேர்தல் பிரச்சாரத்தில் தலைவர்கள் பேசின பேச்சுல மதவாதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை 2-3 இன்சிடென்ட்டை லிங்க் பண்ணி என்டையர் நேஷன் முழுக்க ஒரு டிபேட் கிரியேட் பண்ணன விஷயங்களை தவிர அதிகமான அளவுல பீகாருக்கான வளர்ச்சியை பத்தியும் இல்ல, வளர்ச்சியை பத்தி தான் நிறைய பேசியிருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா சுஷில் குமார் மோடி பேசும்போது மாட்டுக்கறி, மாட்டிறைச்சி உண்பது பற்றி பேச்சு வரும்போது இது மாட்டிறைச்சி உண்பவர்களுக்கும் மாட்டிறைச்சி உண்பதை எதிர்ப்பவர்களுக்குமான போட்டி, 2 தரப்புக்குமான மோதல் அப்படின்னு ஒரு முதலமைச்சர் வேட்பாளர்னு கருதுனவர் பேசினார். இன்னொருவர் நீங்க பாகிஸ்தான்ல வெடி வெடிப்பாங்க அப்படின்னு பேசுறது அது மதச்சார்புள்ள பேச்சா அல்லது மத உணர்ச்சி கொண்ட பேச்சா அப்படின்றது நான் உங்கள்கிட்ட தான், நீங்க தான் அதுக்கு விளக்கணும். இல்ல, நீங்க தேர்தல் பிரச்சாரத்துல பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் நீங்க வந்து இப்படி எல்லாம் தனித்தனியாக அர்த்தத்தை வந்து பின்னணியில போட்டுக்கணும் அப்படின்னா இதே மாதிரியான எல்லா அரசியல் கட்சி தலைவர்களோட ஒவ்வொரு பேச்சையும் நீங்க அனலைஸ் பண்ணி பாத்தீங்கன்னு சொன்னா லாலுவோட பேச்சாகட்டும் இல்ல மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் பேச்சாகட்டும் எந்த மாதிரியான வித்தியாசத்தை கொண்டு வந்தது. அப்போ பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய சித்தாந்தத்திற்காக, தன்னுடைய நம்புகின்ற சித்தாந்தம் எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு ஐடியாலஜிக்கலுக்காக என்ன மாதிரி வாதங்களை முன்வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் தேர்தல் பிரச்சாரத்தில் ஒட்டுமொத்தமாக அந்த பேச்சினை பார்க்காமல் ஒவ்வொரு வரியாக எடுத்துக்கொண்டு இதுதான் உங்களுடைய நோக்கமா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. நாங்க என்ன சொல்றோம்,
ஒட்டுமொத்தமாக நாட்டில் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு அறுதி பெரும்பான்மையோடு பாரதிய ஜனதா கட்சிக்கு மக்கள் ஆதரவளித்தார்கள். அதற்கு பின்னால மாநில தேர்தல்கள் வந்தது. அப்கோர்ஸ் டெல்லி பொறுத்த வரைக்கும் டெல்லியில அங்க வந்து காங்கிரசும் இல்ல பிஜேபியும் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு புதிதான ஒரு முகத்திற்கான ஒரு வாய்ப்பு இருந்தது. பீகாரை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் கிராண்ட் அலையன்ஸ் ஆரம்பத்துல காங்கிரஸ்ல இருந்து நீங்க வந்து சமாஜ்வாதி பார்ட்டியும் உள்ள இருந்தாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு எதிரணி அப்படிங்கிற அளவுக்கு இருந்தது. அப்புறம் அதுலயே ஒரு பிளவு வந்தது. பாரதிய ஜனதா கட்சி இதுல ஒரு விஷயம் என்னன்னா, ஆர்கனைசேஷன்லி அமைப்பு ரீதியாக பலம் அப்படிங்கறது ஒண்ணு இருக்கு, கெமிஸ்ட்ரி இருக்கு. சில நேரத்துல ஒட்டுமொத்தமாக நம்ம வந்து அமைப்பு ரீதியாக பலமே இல்லாத கட்சிகள் வாக்குல வந்து பலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் கூட நான் ஒவ்வொரு அனலைசிஸ் பலம் என்று எடுத்துக்கொண்டால் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 31 இடங்கள்ல 40க்கு 31 இடங்கள்ல வெற்றி பெற்றீங்க. 39% சதவீத வாக்குகளை பெற்றீங்க. ஆனா நிதிஷ்குமார் 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டார். அமைப்பு ரீதியாக பலமான கட்சி, சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி அப்படின்ற ஒரு நிலையை பாஜக பெற்றுவிட்டது அப்படின்ற அடிப்படையில் தான் 160 இடங்கள்ல நிற்கிறீங்க. சோ அமைப்பு ரீதியாக உங்களுக்கான பலம் இல்லை அப்படின்னு இப்ப சொல்ல முடியுமா? சொல்ல வரல, அதுதான் சொல்றேன். அமைப்பு ரீதியான பலங்கள் அந்த நேரத்துல நீங்க வந்து நாடாளுமன்ற தேர்தலில் 3வது இடத்துக்கு போன நிதிஷ் இன்னைக்கு 1.5 வருஷ காலத்துல மீண்டும் மாநிலத்தில் ஆட்சி அமைக்கிறார் அப்படின்னா அப்போ மக்களுடைய மனப்பாங்கு இது நடக்கின்றது மாநில தேர்தல். இங்கு அவர் தொடர்ச்சியாக ஒரு அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த அரசாங்கம் என்பது அந்த மாநில மக்களை பொறுத்தவரை இதற்கு ஒரு மாற்றம் கொண்டு வர தேவையில்லை என்கின்ற எண்ணம் அவர்களுக்கு இருந்திருக்கலாம். லோக்கல்ல இருக்கக்கூடிய அரசாங்கத்தின் மீது மிகப்பெரிய ஊழல் குற்றச்சாட்டுகளோ அல்லது அவர்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பத்தின அசஸ்மெண்ட் இந்த மாதிரி விஷயங்கள் மூலமா அவர்களுக்கு திரும்ப ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். மேஜிக் எப்படி நடந்தது? ஓராண்டுக்கு முன்னால் 3வது இடத்துக்கு வந்த ஒருவர் இப்போது மீண்டும் முதலிடத்துக்கு எப்படி வந்தார்? இவர் ஆட்சி ஒரு நல்லாட்சியாக இருக்காது, ஜங்கிள் ராஜ்னு சொல்ற லாலு பிரசாத் ஆட்சி, காட்டாட்சின்னு பிஜேபி வர்ணிக்கிற ஒரு ஆட்சி மீண்டும் வந்துரும் அப்படின்னு பிஜேபி சொன்ன பிரச்சாரத்தை மக்கள் நிராகரிச்சிருக்காங்க. மீண்டும் அரியணையை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார் நிதிஷ்குமார். பீகாரினுடைய முதலமைச்சராக இருக்கிற நிதிஷ்குமார் 3வது முறையாகவும் முதலமைச்சராக எல்லா வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இப்போது வந்து கொண்டிருக்கின்ற முன்னணி நிலவரங்கள் மூலமாக தெரிகின்றன. இந்த விவாதத்தில் திரு வேலுச்சாமி, இந்த வாக்கு முன்னணி நிலவரங்கள் ஆல்மோஸ்ட் இப்போ வந்துருச்சு. கிட்டத்தட்ட பெரும்பான்மை இடங்களை ஜேடியு கூட்டணி பெற்றிருக்கிறது. இதற்கான சூத்திரதாரியாக நீங்க தான் கிளைம் பண்ணிக்கிறீங்க. காங்கிரஸ் தான் இந்த ஒரு கூட்டணி அமைத்தது அப்படிங்கிற ஒரு அடிப்படையில். ஆனால் காங்கிரஸுடைய வாக்குகள் அல்லது அவங்களுக்கான இடம்ங்கிறது 15 இடங்கள் அப்படின்னு தான் இருக்கு. காங்கிரஸ் வளர்ச்சி ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த தேர்தல் முடிவுகள் மூலமாக இது மாதிரி இருக்கிற மதச்சார்பற்ற கட்சிகளை ஒருங்கிணைத்து அடுத்த கட்டத்திற்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? பிஜேபிக்கு எதிரான ஒரு தேசிய அளவில் இந்த இடத்தை கொண்டு போறது இது காங்கிரஸ் முன்னெடுத்திருந்தாலும் கூட நான் உண்மையிலே மனம் திறந்து நிதிஷையும் லாலுவையும் நான் பாராட்டுவேன். காரணம், முன்னால் இருந்த சட்டமன்றத்தில் நிதிஷ்குமாருக்கு 115 எம்எல்ஏக்கள் இருந்தாங்க. ஆனா 117 இருந்தாலும் நான் சொன்னதை விட கூட தான் சொல்றீங்க. அப்படி இருந்தும் கூட காங்கிரசுடைய வேண்டுகோளை ஏற்று அவர் 101 இடங்களை தான் போட்டிட்டாரு. அதே போல கடந்த பாராளுமன்ற தேர்தலில் லாலு அவர் அதிக சதவீத வாக்குகளை பெற்றிருந்தாலும் கூட எங்களுடைய வேண்டுகோளை ஏற்று அவரும் 101 இடங்களுக்கு சமமாக போட்டிட்டார்கள். போட்டிட்டது மட்டுமல்ல, மனமும் வந்து 2 பேரும் ஒன்றாக கலந்து அந்த மாநிலம் முழுவதும் சுற்றுப்பயணம் வந்தார்கள். லாலுவும் நிதிஷும். எங்களுடைய சோனியா காந்தியும் ராகுல் காந்தி அவர்களும் குறைவான இடங்களில் போட்டிட்டு இருந்தாலும் அந்த மாநிலத்தில் 15 ராலிகளுக்கு மேல அவர்கள் சந்திச்சு அங்க அந்த மூமெண்ட்டை வேகப்படுத்தினாங்க. வெளி உலகத்தில் இந்த வெற்றி இப்போ வந்திருந்தாலும் கூட அதற்கான துவக்க புள்ளியாக அந்த முதல் பொறியை வைத்தது காங்கிரஸ் தான். காங்கிரஸ் தான் முன்னாள். ஏன் என்று சொன்னால் பீகார் தேர்தல் வந்த நேரம், இந்த சூழல், இந்திய நாட்டுடைய பண்பாடு, கலாச்சாரம், இதனுடைய பழம்பெருமை, இது எல்லாவற்றுக்கும் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக பன்முகத்தன்மை கொண்ட இந்த பாரதத்தை சிதறுண்டு போக வைத்து ஒரு மத வெறி பிடித்த ஒரு சூழ்நிலை வந்து விடுமோ என்கின்ற அச்சம், பயம் நல்லவர்களுக்கு வந்தது. அந்த நல்லவருடைய ஒட்டுமொத்த குரலாக சோனியா காந்தி அவர்கள் இதை முன்னெடுத்தார்கள். அதற்கு நிதிஷும் லாலுவும் உடன்பட்டார்கள். மொத்தத்தில் அமித்ஷா பாணியில் சொன்னால் இந்தியா முழுவதும் தீபாவளியை ஒரு நாளைக்கு முன்னாலேயே கொண்டாட வைத்திருக்கிறார்கள் பீகார் மக்கள். சரத் யாதவ் தன்னோட கருத்தை இப்போ இந்த நிலவரங்கள் வரும்போது சொல்றாரு. மாட்டிறைச்சி விவகாரமும் அமித்ஷாவுடைய பாகிஸ்தான்ல வெடிவெடிப்பாங்கன்ற அந்த கருத்துக்களும் தான் முக்கியமா இந்த தேர்தல் முடிவுகளை மாத்தி இருக்குங்கிற மாதிரி ஒரு அமித்ஷா சொன்னது கொஞ்சம் சொன்னார், மீது விட்டார். அவர் ஒரு 10% சொன்னார். பாகிஸ்தானில் வெடிவெடிப்பார்கள் சொன்னாரு. பாகிஸ்தான் மட்டும் இல்லாம பங்களாதேஷ், சீனா, சிலோனு, இந்தியா எல்லா இடத்துலயும் வெடிவெடிப்பாங்கன்னு சொல்லியிருக்கணும். அவர் ஒரு நாடு என்பது என்ன? அவங்களுடைய தலைவர் வாஜ்பாய் ஐநாவில் என்ன சொன்னாரு?
ஒரு நாடு என்பதற்கு உலகத்திலேயே திருக்குறள் ஒரு அழகான குறள் இருக்கிறது. உருபசியும் ஓவா பிடியும் செருபகையும் சேராதிருப்பது நாடுன்னு. அதுதான் நாடுன்னு. பக்கத்துல இருக்க எல்லா நாடு கூட சண்டை, இந்த உள்நாட்டுக்குள்ளேயே ஜாதியின் பெயரால் சண்டை, மதத்தின் பெயரால் சண்டை, மொழியின் பெயரால் சண்டை. இதை திட்டமிட்டு அப்படியே பதியன் போட்டு வளர்க்கிற ஒரு மோசமான சூழ்நிலை அதிகார வர்க்கம், அதாவது அரச பயங்கரவாதம் இங்கே உருவாகிட்டு. அவரோட கமெண்ட்டுக்கு பிறகு அது முஸ்லிம் போலரைசேஷன் வந்திருக்கு அப்படின்னு பார்க்க முஸ்லீம் இல்ல, மாட்டு கறி நான் 100% வெஜிடேரியன். நான் என்ன சாப்பிடணும் நான்ல முடிவு பண்ணும். வெஜிடேரியன்ல கூட எனக்கு சில பிடிக்காது. ஒருத்தருக்கு வெண்டைக்காய் பிடிக்காது, ஒருத்தருக்கு கத்திக்காய் பிடிக்காது. நீ இதைத்தான் சாப்பிடணும், இதை சாப்பிடக்கூடாது என்று சொல்வது ஒரு ஆட்சியுடைய வேலையா? ஜானி, இதுல வேறு பல்வேறு பரிமாணங்கள் இருக்கு. இப்ப பாரதிய ஜனதா கட்சியின் தோல்வியை எதிர்க்கட்சிகள் அதுல மகிழ்ச்சி அடைகிறது அல்லது ஆறுதல் படுத்திக் கொள்வது அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது. இப்ப சிவசேனை கூட பிஜேபியோட கூட்டணி கட்சி ரியாக்ஷன்ல பாத்தீங்கன்னா இந்த நாட்டின் எதிர்காலத்தை ஒரு திருப்புமுனை ஏற்படுத்தக்கூடிய தேர்தலா பீகார் அமைஞ்சிருக்குன்னு அவங்களுடைய மகிழ்ச்சியை உள்ளுக்குள்ள வெளிப்படுத்துறத பார்க்கிறோம். இது பிஜேபிக்கு உள்ளேயும் அல்லது வெளியேயும் என்ன மாதிரியான தாக்கத்தை இந்த தேர்தல் முடிவு சொல்லும்? இந்த தேர்தல் முடிவில் நான் ஒரு தொடர்ச்சியாக தான் நான் பார்க்குறேன். இப்போ நாடாளுமன்ற தேர்தல் போது அங்கே பிஜேபி பெரிய அளவில் ஜெயிச்சது இருக்குல்ல, அப்போ எதிரில் இருந்தவங்க எல்லாரும் சிதறி இருந்தாங்கிறத நம்ம மறந்துட்டே பேசிக்கிட்டு இருக்கோம். அப்போ பிஜேபி ஜெயித்ததுக்கு ஒரே காரணமே நிதிஷ்குமாருடைய ஓட்டு, லல்லு பிரசாத் யாதவ் ஓட்டு, காங்கிரஸ் ஓட்டு, எல்லா ஓட்டுகளும் சிதறி இருந்தனாங்கிறது ரொம்ப முக்கியம். அது பிரிந்து இருக்கிற போது மட்டும்தான் அங்கே பிஜேபி ஜெயிக்க முடிஞ்சது. அது மீண்டும் ஒன்று சேரும் போது ஜெயிக்க முடியல. இல்ல 39% நல்ல கணிசமான வாக்கு இல்ல இல்ல, நீங்க பிரிஞ்சு இருக்கும் போது அந்த பர்சன்டேஜ் மாறிடும். எப்பவுமே பாத்தீங்கன்னா அப்படிதான் மாறிடும். இப்பவும் கூட 36% வாக்கு வங்கி பிஜேபி கூட்டணிக்கு இருக்கு. 42% இவங்க மகா கூட்டணிக்கு. அதனால எலெக்ஷன் அரித்மெட்டிக்ங்கிறது லோக்சபா எலெக்ஷனையும் சரி இப்பவும் சரி அதே கண்டினியூவேஷன் ஆஃப் த அரித்மெட்டிக் தான். அந்த அரித்மெட்டிக்ல மாற்றம் ஒன்றும் இல்ல. அப்ப இந்த பிரிஞ்சு இருந்தால் பிஜேபியை வீழ்த்த முடியாதுங்கிறது ரொம்ப தெளிவா தெரியக்கூடிய விஷயம். இதுதான் இதுல இருந்து மீதி கட்சிகளுக்கு வரக்கூடிய லெசன் பாத்தீங்கன்னா, காங்கிரஸுக்கோ மீதி செகுலர் பார்ட்டிஸுக்கோ அவங்க யுனைடெடா இருந்தாலும் பிஜேபியை தடுத்து நிறுத்த முடியாது அப்படிங்கிறது. தமிழ்நாட்டு எங்கேயுமே பிஜேபிக்கு ஆறுதலான விஷயம் என்ன நீங்க பாக்கணும். இல்ல, பிஜேபிக்கு ஆறுதலான விஷயம் என்ன பார்க்கணும். பணத்தையும் உங்களுக்கு என்ன ரொம்ப முக்கியமான ஆறுதலான விஷயம் என்ன, பிஜேபி எப்போதுமே 5 ஆண்டு ஸ்ட்ராட்டஜியில வேலை செய்யற கட்சி அல்லாங்கன்னு நம்ம பார்க்கணும். 10 ஆண்டு ஸ்ட்ராட்டஜியில வேலை செய்யற கட்சி. அப்படி பார்க்கிற போது பீகார்ல செகண்ட் ஸ்பேஸ்ல அவங்க நின்றுட்டாங்க. இதுக்கு முன்னே அவங்க பீகார்ல செகண்ட் ஸ்பேஸ்ல 3rd, 4th, 5th இடத்துல கூட கிடையாது அவங்க பாத்தீங்கன்னா. ஆனால் இந்த ஓட் ஷேர் இன்க்ரீஸ் பண்ணிட்டு செகண்ட் பொசிஷனுக்கு நிக்கிறாங்க. இது லாங் ரன்ல 10 years from nowன்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா பிஜேபி கெயின் தான் பண்ணிருக்குன்னு பார்க்கணும். இல்ல, வேலுச்சாமி அவர்கள் சொன்னதுல இருந்து இன்னொரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா, ஒரு தேர்தல் வெற்றி அப்படின்றத களச்சூழல் தீர்மானிக்கிறதை விட பொலிட்டீஷியன்ஸோட ஸ்மார்ட்னஸ், தங்களுடைய எந்த இடத்துல தங்களுக்கு பலவீனம், அதுல எந்த அளவுக்கு விட்டு கொடுத்து அணி அமைக்கிறது அப்படின்ற சூத்திரங்களும் கூட இதுல வெற்றி பெற்று. அதுல சோனியா காந்தி, நிதிஷ்குமார் அண்ட் லல்லு 3 பேரும் எடுத்த ஸ்ட்ராட்டஜி ரொம்ப அற்புதமான ஸ்ட்ராட்டஜி. அது ஒர்க் ஆயிடுச்சு. எல்லாருமே அவங்கவுங்க பொசிஷனை கிவ் அப் பண்ணிருக்காங்க. நீங்க இந்த 3 பேரை பற்றி சொல்றீங்க, தங்களுடைய பிடிவாதத்தை விட்டு இறங்கி ஒரு அணி அமைச்சிருக்காங்கன்னு சொல்லி. வேறொரு 3 பேரை பற்றி டெல்லியில் இருக்கக்கூடிய செய்தியாளர்கிட்ட, ஒரு மூத்த பத்திரிகையாளர்கிட்ட கேட்கணும். திரு ஸ்ரீதர், இதுல இன்னொரு அம்சம், இதுல கிருஷ்ணா இதுல பார்க்க வேண்டியது, பாரதிய ஜனதா கட்சியுடைய மும்மூர்த்திகள் அப்படின்னு சொல்லி இன்றைய காலகட்டத்தில் இந்த அரசாங்கத்தினுடைய மிக செல்வாக்கு படைத்த நபர்கள் அப்படின்னா நரேந்திர மோடி, அருண் ஜேட்லி, அமித்ஷா, இந்த 3 பேரும் தான் பாரதிய ஜனதாவுடைய எல்லா முடிவுகளையும் தீர்மானிக்கிறார்கள் அப்படின்னு விமர்சனம் பாரதிய ஜனதா கட்சியின் உள்ளும் புறமுமாக இருக்கிற நிலைமையில இந்த தோல்வி என்பது அவர்களுடைய அதிகார பலத்தை, வலிமையை கட்சிக்குள்ள, ஆட்சிக்குள்ள ஏதேனும் வகையில பாதிப்பு ஏற்படுத்துமா? இணைப்புல ஏதோ சிறு தவறு இருக்கிறது. அதே கேள்வியை நம்ம வானதிட்டே கேட்கலாம். ஒரு அதிகார பொருந்திய இருவர் அப்படின்னு சொன்னா, ஒரு வாஜ்பாய் அத்வானி காலகட்டம் ஒரு காலம், இப்போ வேற மாதிரியான ஒரு காலகட்டம். இந்த 3 பேர், குறிப்பாக மற்ற பிஜேபியுடைய முன்னணி தலைவர்கள் எல்லாம் கண்ணுக்கு தெரியல, இவங்க தான் இருக்கிறாங்க அப்படின்றது மாதிரியான விமர்சனம் ஊடகங்கள்ல தொடர்ந்து இருக்கு. அருண் ஜேட்லி, அமித்ஷா, மோடி. இந்த வெற்றி தொடர்ந்து வருகிற போது அந்த பவர் அப்படின்ற ஒண்ணு சேலஞ்ச் ஆகல. அது அருண் ஷோரி ஆனாலும், யஸ்வந்த் சின்ஹா ஆனாலும், மற்றவர்களானாலும் அது விமர்சனம் பண்ணல. இப்ப கட்சிக்குள்ள மர்மஸ் வரும், இதுல சின்ன முணுமுணுப்புகள் வரலாம் அப்படின்னு சொல்லலாமா? முணுமுணுப்புகள் எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் எந்த நேரத்திலையும் வரலாம். அதை எப்படி டேக்கிள் பண்றதுங்கிறது ஒரு அரசியல் கட்சி அதை நிச்சயமா கவனிக்கும்.
நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி திரு வாஜ்பாய், அத்வானி அவர்களுடைய காலம் என்பது மாதிரி இப்ப அடுத்த தலைமுறை கையில அரசாங்கம் வந்திருக்கு, கட்சியும் வந்திருக்கு. அதனால ரொம்ப இயல்பா கட்சியினுடைய தலைவர் முக்கிய முடிவுகளை எடுப்பதில் முக்கிய பங்காற்ற வேண்டும். அரசாங்கம் ஒரு பக்கம் நடக்கும், அதுல அரசாங்கத்துல ஒரு முகம் இருக்கும், ஆனா அதிகாரம் எங்கேயோ இருக்கும். அந்த மாதிரியான சூழ்நிலை இருக்காது. இந்த மாதிரியான நேரடியாக யாரு எந்த பொறுப்பில் இருக்காங்களோ அவங்க தான் அதிகாரத்தை செயல்படுத்தக்கூடிய நபர்களா இருக்காங்க. அதிகாரம் வேற ஒரு இடத்துல இருக்கு பீட்டர் சொல்றாரு. எங்கேயும் இல்ல, பிரதமர் கிட்ட தான் இருக்கு. அது உங்களோட கருத்துக்களா இருக்கலாம். இப்ப ராஜ்நாத் சிங் கூட மோகன் பகவத் போய் பார்க்கறாரு. இந்த தோல்வி வந்த உடனே மோகன் பகவத் போய் பார்க்கறாரு. அது ஏற்கனவே திட்டமிட்ட சந்திப்பு. இன்னைக்கு இப்படி எல்லாம் வருனா உடனே வந்து இங்க போய் பார்க்கறான்னு அர்த்தம் இல்ல. அது முன்னாடியே திட்டமிட்ட சந்திப்பு. அதனால இதுல வந்து ஏதோ டிஸ்கஷனுக்காக தான் போகணும். நீங்க இந்த மாதிரி டிஸ்கஷன் வேணா போன்லயே பண்ணலாங்க, நேர்ல தான் போகணும்னு அவசியம் இல்ல. மரியாதை. அதனால எங்களுக்கு எந்த மாதிரி பெரியவங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கறோம்னு தெரியுங்க. காங்கிரஸ் கட்சி எங்களுக்கு ஒன்றும் அதுல ஒன்றும் சொல்ல வேண்டியது இல்ல. நீங்க முக்கியமான நபர்கள் அந்தந்த பொறுப்பில் இருக்கும்போது அதிகாரம் அவங்க கிட்ட தான் இருந்தாகணும். அதனால கட்சியின் தலைவர் தான் முடிவெடுக்கணும்னா தலைவர் தான் முடிவெடுப்பாரு. அதனால இதில் அதிகார குவிப்பு இருக்கு அப்படின்னு சொன்னா அதுல அர்த்தம் இல்ல. அவரவர்கள் அவர்களுடைய அதிகாரத்தை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். நீங்க சொன்ன மாதிரி கட்சிக்குள்ள இதற்கு பின்னால பீகார் எலெக்ஷன் தோத்ததுக்கு பின்னால ஒரு மிகப்பெரிய ஒரு சலசலப்பு வந்து கட்சி வந்து அப்படி போகும் இப்படி போகும், அதற்கான எந்த விதமான பாசிபிலிட்டியும் பிஜேபியில கிடையாது. அதிகாரம் கேள்விக்குள்ளாகுமா? கட்சி இதாகும் சொல்லல. இல்ல, நான் என்ன சொல்றேன், இப்போது அதிகாரம் யாரிடம் குவிந்திருக்கிறதோ அந்த அதிகாரம் கேள்விக்குள்ளாகுமா அப்படின்றத. தேர்தல் தோல்விக்கு பின்னால நிச்சயமாக தோல்விக்கான காரணங்கள், அதற்கான அத்தனை வாய்ப்புகள், அத்தனை விஷயங்களும் அலசி ஆராயப்படும். அதனால அதிகாரம் கேள்விக்குள்ளாகப்படுமானா எல்லா அரசியல் கட்சிகளும் தோல்விக்கு பின்னால அதை பத்தின ஒரு டிஸ்கஷன் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்தாக வேண்டும், அடுத்த தேர்தலை, அடுத்த வெற்றியை நோக்கி நகர்ந்தாக வேண்டும் சொன்னா இதுல நம்மளோட ஸ்ட்ராட்டஜியில எங்க மிஸ்டேக் ஆயிருக்கு, என்ன மக்கள் எதிர்பார்த்திருக்கிறார்கள், நாம் எந்த இடத்தில் நம்மளோட ஸ்ட்ராட்டஜியை மாத்தி அமைச்சிருக்க வேண்டியிருக்கிறது எல்லாமே நாம திட்டமிட வேண்டியதுதான். அதனால இந்த தேர்தல் தோல்வியின் மூலமாக அதிகார அமைப்புகள் மாற்றப்படும், இல்ல அதிகாரம் கேள்விக்குள்ளாக்கப்பட்டு கட்சியில பிளந்து போகும், இல்ல வந்து முணுமுணுப்புகள் வந்து அதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்களை எல்லாத்தையுமே சமாளிக்கக்கூடிய வலிமை பாஜக உண்டு. ஏனென்றால் இந்த நாட்டில தான் பாத்தீங்கன்னா நீங்க காங்கிரஸ் எடுத்துட்டீங்கன்னா ABCDEF வரைக்கும் எத்தனை வேணாலும் இருக்கு. அதே மாதிரி கம்யூனிஸ்டும் நீங்க வந்து பார்க்க முடியும். பிஜேபி ஜனசங்கமான காலத்திலயும் சரி இப்பவும் சரி, அதற்கு பின்னால பிஜேபியா தான் இருந்துட்டு இருக்கு. நாம இதுல எங்கோ நடக்கக்கூடிய ஒரு மாநிலம், தொலைதூரத்தில் இருக்கிற மாநிலம் அப்படின்னாலும் பீகாருக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. இரண்டும் ஒரு சமூக நீதி அரசியலை பேசுகிற மாநிலங்கள். நம் மாநிலத்தில் அதிக நாளுக்கு முன்னாடி பேசியிருக்கோம். இப்ப அண்மை காலமாக மண்டல் காலத்துக்கு பிறகு அங்க பேசுறாங்க. இந்த தேர்தல் காலத்திலும் சமூக நீதி, இடஒதுக்கீடு அப்படின்ற விஷயங்கள் விவாதத்துக்கு உள்ளாகி இருக்கு. குறிப்பா மோகன் பாகவத் சொன்ன ஒரு கருத்து, RSS தலைவர் சொன்ன கருத்து, இடஒதுக்கீட்டை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் அப்படின்ற கருத்து தேர்தல் களத்துல மக்கள் மன்றத்தில் எடுத்துட்டு போய் பிஜேபிக்கு எதிரான கட்சிகள் பிரச்சாரம் செய்தாங்க. அதற்கு பதில் மோடி அவர்கள் சொல்லியிருக்காரு. முதல் முறையாக மோகன் பகவத் சொன்ன ஒரு கருத்தோடு எங்களுக்கு உடன்பாடு இல்லை, RSS சொன்ன கருத்தோடு எங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னு பிஜேபி டிஸ்டன்ஸ் பண்ணிக்கிட்டதும் இந்த தேர்தலில் தான் பார்த்தோம். திரு பீட்டர் அல்போன்ஸ், இதுல நான் கேட்டது மாதிரி சமூக நீதி அரசியல் அப்படின்ற ஒன்று இந்த தேர்தலில் பேசப்பட்டிருக்கு. RSS தலைவர் மோகன் பாகவத் பேசின ஒரு கருத்தை, இடஒதுக்கீடு அப்படின்ற ஒன்றை அறிஞர்களை கொண்டு விவாதிக்கணும், அதை மறுபரிசீலனை செய்யணும் அப்படின்னு சொன்ன உடனே நிதிஷ்குமாரும் லாலுவும் அதை பீகார் தேர்தல் களத்தில் லாவகமாக தங்கள் பிரச்சாரத்தில் அதை பயன்படுத்தினாங்க. RSS சொல்றதைத்தான் பிஜேபி கேட்கும், இடஒதுக்கீட்டை ஒட்டுமொத்தமாக குழி தோண்டி புதைக்க போகிறார்கள், எனவே இவர்களை ஆட்சிக்கு வர விடாதீர்கள் அப்படின்ற கருத்தை அவங்க சொன்னாங்க. இப்ப அந்த கருத்தை ராம்விலாஸ் பாஸ்வானே இன்னொரு கட்டத்தில் சொன்னார், மோகன் பாகவத் சொன்ன கருத்து என்பது எங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்திருச்சு அப்படின்னு அவர் வேறொரு இடத்துல ஒப்புதல் வாக்குமூலம் தர மாதிரி சொன்னார். அந்த சமூக நீதி அரசியல் அப்படின்ற ஒன்றுதான் இந்த வெற்றிக்கு காரணம். மோகன் பாகவத் சொன்ன ஒரு கருத்து பாதிப்பை ஏற்படுத்திருச்சு அப்படின்னு சொல்ல முடியுமா இந்த இதை வச்சு? அதான் வந்து நீங்க இதை முதல்ல இருந்தே நீங்க இதை பார்த்தீங்கன்னா பீகாரினுடைய சரித்திரத்தை நாம பார்த்தோம்னு சொன்னா தமிழ்நாட்டில இருந்து எப்படி வந்து ஒரு சமூக நீதியின்பால் ஒரு தேடுதலும் வேட்கையும் இருந்து தந்தை பெரியார், பெருந்தலைவர் காமராஜர், அதற்கு பிறகு திராவிட இயக்கங்கள், இதனுடைய நீட்சியாக எப்படி வந்து ஒரு சமூக நீதியினுடைய வரலாற்று தொகுப்பாக தமிழகத்தினுடைய அரசியலை சொல்ல முடியுமோ, அதை போல வட மாநிலங்களில் வந்து சமூக நீதியை பற்றி பேசக்கூடிய மாநிலமாக பீகார் மட்டும்தான் இருந்ததுதான் உண்மை. அங்கே கபூரி தாக்கூர்லேருந்து நீங்கள் பார்க்கணும், அவர் தான் வந்து இந்த பேக்வர்ட் கிளாஸஸ் அங்கே ஆர்கனைஸ் பண்ண சொல்லி. ஏன்னா அது வந்து நான் வந்து எந்த ஜாதியையும் சொல்லலை, அது வந்து ஒரு 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 பிராமின் டாமினேட்டட் சொசைட்டி. ஏன்னா அவங்ககிட்ட தான் எஜுகேஷன், அவங்ககிட்ட தான் எல்லா வசதி இருந்ததுனால
அவங்கள்ட்ட இருந்து அதிகாரத்தை வந்து பிரிச்சு இவங்களுக்கு கொடுக்கணுங்கிற வேட்கையை வந்து பீகார்ல கொண்டாந்தது கபூரி தாக்கூர். அவருடைய மாணாக்கர்கள் தான் நிதிஷை போன்றவர். இதுல வந்து சமூக நீதி இடஒதுக்கீடு என்பது சமூக நீதியினுடைய உயிர்த்தளம். இடஒதுக்கீடு வந்து சமூக நீதியினுடைய உயிர்த்தளம். அதுல போய் மோகன் பகவத் வந்து மறுபரிசீலனை செய்யணும்னு சொன்ன உடனே அது வந்து தீப்பிடிச்ச மாதிரி பரவ ஆரம்பிச்சிருச்சு. அதை வந்து இந்த அணி வந்து ரொம்ப வெற்றிகரமாக அதை கையாண்டாங்க. அதாவது லல்லும் அதுவும் லல்லு என்ன பண்ணாருன்னா புத்திசாலித்தனமா இவங்க வந்து அதை மறுத்து பார்த்தாங்க. மறுத்து பார்த்த உடனே நல்லு வந்து ஒரு சவால் விட்டாரு. கோல்வால்கருடைய பஞ்சாப் தாட்ஸ்ங்கிற புத்தகத்தை கையில வச்சுக்கிட்டு அதுல இடஒதுக்கீடு பத்தி என்ன சொல்லியிருக்கு, நீ இதை வந்து ஒத்துக்கல, நீ வந்து மாத்தி பேசுனேன்னு சொன்னா இந்த பஞ்சாப் தாட்ஸை வந்து நீ எரிச்சிருந்த புத்தகத்தை அப்படின்னு சொல்லி சவால் விட்ட உடனே அதுக்கு வந்து ஆர்எஸ்எஸ் ஆல பதில் பேச முடியல. அதுக்கு டேமேஜ் கண்டெய்னிங் எக்ஸசைஸா தான் பிரதமர் வந்து என்ன சொல்லக்கூடாதோ, ஒரு பிரதமர் எதை பேசக்கூடாதோ, அரசியல் சாசன சட்டத்துக்கு விரோதமாக எப்படி நடந்து கொள்ளக்கூடாதோ அப்படி வந்து பிரதமர் நடந்து கொண்டு என்ன சொன்னார்னா, இந்த இடஒதுக்கீட்டில இருந்து 5 விழுக்காட்டை எடுத்து இன்னொரு சமூகத்துக்கு கொடுப்பதற்கு நிதிஷும் லல்லுவும் சதி செய்கிறார்கள். அது எந்த சமூகம்ங்கிறத மட்டும் அவர் சொல்லல. ஆனால் அது உண்மையிலேயே வந்து இஸ்லாமியர்களை தான் சொன்னார். இவர் வந்து நான் அது உண்மையா பொய்யாங்கிறது ஒரு விஷயம். இவர் வந்து தேசத்தில் இருக்கிற 130 கோடி மக்களுக்கும் பிரதமர். அப்போ அந்த 5 விழுக்காடு இடஒதுக்கீட்டை வந்து இந்தியர்களுக்கு தானே கொடுக்கணும். அதை வந்து ஒரு பிரதமர் வந்து என் உயிர் போனாலும் நான் கொடுக்க விட மாட்டேன்னு பிரச்சாரம் பண்ணாரு ஒரு மாநிலத்தினுடைய தேர்தல் வெற்றிக்கு. அங்கதான் விழுந்தது சம்மட்டி அடி பாஜகவினுடைய வகுப்புவாத அரசியலுக்கு. அதை வந்து அந்த மக்களை ஏத்துக்கிடல அந்த மாதிரி பேசியது. ஏன்னா அந்த இடஒதுக்கீடை வந்து யாருமே அதை ஒன்றும் சீர்திருத்த முடியாது. அந்த இடஒதுக்கீடை பற்றி பீகார்ல பண்ண ரொம்ப சென்சிட்டிவ் சப்ஜெக்ட். அதுவும் சோசியல் ஜஸ்டிஸ் ஸ்கூல்ல படிச்ச நிதிஷ்குமார் வந்து அதை மாற்றி வைப்பார் அப்படின்னு சொன்னா அதை யாரும் ஏத்துக்கல. ரெண்டாவது காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் நண்பர் வேலுசாமி ஒன்று சொன்னாரு, அவங்களுக்கு இது வந்து இந்த தேர்தல் என்ன பாடம்னா அவங்க லீடர்ஷிப் ரோல்ல இருந்து ஃபெசிலிட்டேட்டர் ரோலுக்கு போயிட்டாங்க. இனிமேல் வந்து அந்த ரோலை தான் காங்கிரஸ் பிளே பண்ண முடியும், ஃபெசிலிட்டேட் பண்ணலாம். ஏன்னா அந்த நார்தர்ன் பெல்ட்ல பூரா இன்னைக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சக்திகளை ஒருங்கிணைத்து தங்களை முன்னிலைப்படுத்தாமல் அவர்கள் வந்து இந்த அணிகளை வந்து பண்ணாங்கன்னு சொன்னா இந்த மதவாத அரசியலை எதிர்கொள்ள முடியும். டெல்லியில் இருக்கக்கூடிய நம்முடைய விருந்தினரிடம் கேட்கலாம். டெல்லி அரசியல்ல குறிப்பா இந்த தேர்தலை பொறுத்த வரையிலும் ஒரு பீகார் தேர்தல் ஒரு மாநில தேர்தல்னாலும் வேறு மாநில தலைவர்களும் இதுல ஒரு அரசியல் ஆர்வத்தை காட்டினதை பார்த்தோம். மேற்கு வங்கத்தோட முதலமைச்சர் மம்தா பானர்ஜி நிதிஷ்குமாருக்கு ஆதரவாக ஓட்டு போடுங்கன்னு கேட்டாங்க. டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவால் நிதிஷ்குமாருக்கு ஆதரவாக ஓட்டு போடுங்கன்னு கேட்டாங்க. இந்த தேர்தல் முடிவு என்பது பிஜேபி எதிர்ப்பு அரசியல் தலைவர்களை அரசியல் சக்திகளை ஒன்று சேர்க்கும் புள்ளியாக நிதிஷ்குமாரை மாற்றும், அப்படியான ஒரு நிலைமைக்கு இது எடுத்துட்டு போகும் அப்படின்னு சொல்லலாமா? ஹலோ, ஓ திருப்பி போயிடுச்சு, இணைப்பில் கோளாறு இருக்குன்னு நினைக்கிறேன். வானதி, இதில் திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் சொன்ன கருத்துல இருந்தா வரணும். சமூக நீதி அரசியல் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக மோகன் பாகவத் பேசினதை அவங்க லாவகமாக கையாண்டார்கள்னு, பாரத் இடஒதுக்கீட்டை மறு ஆய்வு செய்யணும்னு சொன்னதை எதிர்ப்பாக பேசினாங்க அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்கன்னு சொல்லலாம். இடஒதுக்கீட்டை ஏன் மறு ஆய்வு செய்யணும், இடஒதுக்கீட்டை மேம்படுத்துறதுக்காக மறு ஆய்வு செய்யணுமா வேண்டாமா? பாஞ்சஜன்யா இன்டர்வியூல அவர் சொன்னதுல இடஒதுக்கீடு தொடக்க முதலாகவே அரசியலுக்கு பயன்படுத்தப்பட்டு வருகிறது அப்படின்ற கருத்தை மோகன் பாகவத் சொன்னார். பிஜேபியை டிஸ்டன்ஸ் பண்ணிட்டு இல்ல நாங்க இடஒதுக்கீட்டுக்கு ஆதரவாக தான் இருப்போம், இடஒதுக்கீட்டை ஒழிக்க மாட்டோம் அப்படின்னு சொன்ன கருத்தை அவங்க சொல்ல வேண்டிய நிலைமை ஏன் வந்தது? அப்படி சொன்ன கருத்தை மக்கள் ஏற்கலன்னு புரிஞ்சுக்கலாமா? இல்ல, ஒரு விஷயம், நீங்க வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய செயல்பாட்டு ரீதியாக ஒரு சில கோர் விஷயங்களை தவிர மீதியில ஃபங்க்ஷனிங் ஆஃப் த எனி ஆர்கனைசேஷன், சங்க குடும்பம் சங்க பரிவார்னு சொல்ற அத்தனை அமைப்புகளுக்கும் தாய் அமைப்பு ஆர்எஸ்எஸ். பேசிக் ஐடியாலஜி ஒண்ணு, ஆனா எல்லாமே இண்டிபெண்டன்ட் ஃபங்க்ஷனிங் இருக்கக்கூடியவங்க. அவங்களுக்கான செயல் திட்டங்களையும் அவங்களே வகுத்துக் கொள்ளலாம் அப்படிங்கிற விஷயத்தை நாங்க திருப்பி திருப்பி சொன்னா கூட யாருமே நம்பாம இருந்தாங்க. இல்ல இல்ல நீங்க வந்து அப்படிதான் சொல்றீங்க, நீங்க இப்படிதான் கேட்பீங்கன்னு சொல்லி. இப்ப புரிஞ்சுக்கோங்க, ஒவ்வொரு தனிப்பட்ட ஆர்கனைசேஷனுக்கும் தனியான செயல் திட்டம் உண்டு. நீங்க இடஒதுக்கீடு பொறுத்த வரைக்கும் தலைவர் ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவர் மறுபரிசீலனை செய்ய வேண்டிய அவசியம் அப்படின்னு சொல்லும் போது நீங்க அதை எதிர்மறையாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏனென்று கேட்டால் இடஒதுக்கீட்டினுடைய பலனை ஒரு தலைமுறை அனுபவித்துக்கு பின்னால நான் எதிர்ப்பா எடுத்துக்கல. பிஜேபியுடைய தலைவர்களே அந்த கருத்துல எங்களுக்கு உடன்பாடு இல்ல அப்படின்னு ஏன் தங்களை வந்து விலக்கி கொண்டாங்க? இது வந்து அது எதிர்ப்பு இல்லையா? பிஜேபி as a political party, பிஜேபி இடஒதுக்கீட்டை நம்புகிறது, இடஒதுக்கீட்டை ஆதரிக்கிறது. சார் நான் பேசி முடிச்சறேன், நீங்க அது உங்களோட கருத்தா இருக்கலாம்.
ஆனா இன்னைக்கும் இடஒதுக்கீட்டிற்கு எதிராக இல்ல, இடஒதுக்கீட்டை மிக தீவிரமாக பின்பற்றுவது பிஜேபி. திரும்ப திரும்ப நீங்க சார் மண்டல் கமிஷன் அமல்படுத்தப்பட்ட போது பிஜேபி மாணவர்களை தூண்டிவிட்டு ஐஐடி மாணவர்கள் நீங்க மாணவர்களை தூண்டி விட்டது பிஜேபிங்களா இல்ல எதிர்பார்த்தா நீங்க ரத யாத்திரை நடத்துறது எல்லாமே தொடர்ச்சியாக சார் இல்ல இதே ஏபிவிபி இடஒதுக்கீட்டுக்கு ஆதரவா எத்தனை போராட்டம் நடத்தல நான் சொல்றேன். ஏபிவிபில நான் இருந்திருக்கேன், நான் சொல்றேன். இல்ல இந்த கருத்து நீங்க சொன்னாலும் கூட பாஜக இடஒதுக்கீட்டை எதிர்க்கலன்னு சொன்னாலும் உங்களோட கூட்டணியில முக்கியமாக இருந்த ரெண்டு கட்சிகள், ஒன்னு ராம்விலாஸ் பாஸ்வானுடைய கட்சி தலித் அமைப்பு, அதே போல மாஞ்சி, அந்த மக்கள் உங்களை ஏற்றதாக இல்லையே. அப்படி ஒருவேளை அந்த மக்களுடைய வாக்குகளும் வந்திருந்தா அவங்களோட பார்வையும் இடஒதுக்கீட்டுக்கு எதிரானதாக பாஜக இருக்கு நினைக்கிறேன். தேர்தல் ஒரு மாநிலத்தினுடைய ஒரு தேர்தல், மாநிலத்துல திருப்பி யார் ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிற முடிவு வச்சு ஒட்டுமொத்தமாக ஒவ்வொரு கொள்கைக்கும் கிடைத்த வெற்றி தோல்வியாக இல்லைங்க. எது மாநில தேர்தல் பாகிஸ்தான்ல வெடிபோடுவான்னு சொல்லிட்டு இப்ப மாநில தேர்தல் அப்படி you wanted to focus on international. 89ல விபி சிங்குடைய ஆட்சியை கவிழ்ப்பதற்கு இதான் காரணம். மண்டல் கமிஷன் அறிக்கை அமுல்படுத்தின ஒரே ஒரு காரணத்தால வித்ரா பண்ணாங்க பிஜேபி. இல்ல அது வல்ல காரணம். அதனால இடஒதுக்கீடுக்கு என்றைக்கும் பிஜேபி வந்து ஆதரவு அளிச்சதே கிடையாது. தெரிவிக்கிறதுக்கான இத்தனை விஷயங்கள் இடஒதுக்கீட்டுக்கு பிஜேபி எதிராக இருக்கிறதுக்காக இவர்கள் எல்லாம் இதெல்லாம் ஒண்ணுக்கொண்டு லிங்க் பண்ணி சொல்லக்கூடிய காரணமே தவிர உண்மை அது அப்படி சொல்லலாமா? 5 விழுக்காடு ஓட்டு எடுத்து கொடுக்கலாம்னு சொல்றீங்க. ஆமாங்க, நான் இப்போ சொல்றேன். நீங்க இடஒதுக்கீட்டுல மத ரீதியான இடஒதுக்கீட்டுக்கு அரசியலமைப்பு சட்டத்தில் இடமே கிடையாது. அரசியலமைப்பு சட்டத்தை இதுவரையிலும் கொடுத்திருக்கிற இடஒதுக்கீடுன்றது மத ரீதியாக கொடுத்திருக்கிற இடஒதுக்கீடு என்பது சட்ட ரீதியாக எங்கேயும் இல்லை. இந்துக்களில் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட ஜாதிகளுக்கு எப்படி இடஒதுக்கீடு கொடுத்திருக்காங்களோ அது மாதிரி முஸ்லிம் சமூகத்தில் இருக்கிற பேக்வர்ட் முஸ்லிம் கம்யூனிட்டிஸ் அவர்களுக்கு தான் இடஒதுக்கீடு. எல்லா முஸ்லிமும் ஒருவர் முஸ்லிம் என்பதற்காகவே இடஒதுக்கீடு தந்திரல. தமிழ்நாட்டில் 3% இடஒதுக்கீடு இருக்கு. அதிலும் முஸ்லிம் சமூகத்துல மதத்தில் இருக்கக்கூடிய சில பின்தங்கிய சமூக பிரிவினருக்கு அவங்களுக்கு தான் இருக்கு. எனவே மத ரீதியான இடஒதுக்கீடு அப்படின்னு அதை சொல்ல முடியாது. சட்டப்படி அப்படி சொல்லப்படவில்லை. அதுவும் வித்தின் பேக்வர்ட், அதுவும் வித்தின் பேக்வர்ட் குள்ள நிச்சயமா உங்களுக்கான நேரம் இருக்கிறது. வானதி, நம்ம தொடர்ந்து பேசலாம்.